அப்போ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், நன்மைகள் என்பது கூடுதலாகவே இருக்கும். கேது 3ஆம் இடத்துல, ஞானமோட்சக்காரன் கேது 3ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதன் வழியாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உறுதுணையாக நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், பெரியோர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். செவ்வாய் 12ஆம் இடத்துல ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற வழிகளின் காரணமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு சுக்கிரன் 3ஆம் இடத்துல குடும்பத்துல சுபிட்சமான நிலை இருக்கும். புதன் ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கும். ராசிநாதன் புதன் ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். புத்திசாலித்தனம் என்பது வெளிப்படும். நிதானமாக செயல்படுவீங்க, கணக்கு போட்டு செயல்படுவீங்க. இதை இப்படித்தான் முடிக்கணும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை கொடுத்து வந்த சூரிய பகவான் வெள்ளிக்கிழமை இடம் மாறுகிறார், 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அந்த பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை தவிர்த்து பெரிய அளவில் யோகமான நன்மையான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.